கண்டிப்பா வேற யாராவது இருக்காங்க வாழ்க்கையில. நல்ல அழகா தெளிவா ஒரு பொண்ணு என்ன மாதிரி இல்லாம இருக்காங்கல்ல. You must have moved on. அவளை பத்தி சொல்லு கார்த்திக். ஏன் ஜெசி இருக்கா? She's very beautiful. ரொம்ப இன்டென்ஸான ஒரு பொண்ணு. நல்லா பேசுவா. என்ன அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். மற்றவனா அவளுக்கு என்ன பிடிச்சி போச்சு. அந்த ஃப்ளோல அப்படியே எனக்கும் ஈஸி ஆயிடுச்சு. ஒன்னாவே இருப்பான் எப்பவுமே. நீ போனல எனக்கு புரியல வேற ஏன்னு. கோவமா சுத்தின ஒரு 3 மாசத்துல சரியாயிடுச்சானா. மெட்டர். அதுக்கப்புறம் வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருக்கு. அவளை பத்தி சொல்லு. Describe her, Karthik. நல்ல ஹைட் ஜெசி. கர்லி ஹேர். ஃபுல்லா இல்ல, கொஞ்சம் இங்கிருந்து மட்டும். ஒரு மாதிரி சிரிப்பா இருக்கும் அவன் நடக்கும்போது. பண்ணிவா நல்ல வாய்ஸ். அவளுக்கு கெட்ட வார்த்தை பேசணும் அவளுக்கு பிடிக்காது. சாரி தான் நிறைய கட்டுவா. அதுவே ஒரு வித்தியாசம் தான். ஸ்லிம், சிம்பிள், மேக்கப்லாம் போட மாட்டா. வெரி பியூட்டிஃபுல். பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். என்ன அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். பைக்ல என் கூட நிறைய சுத்தி இருக்கா. படம் பார்க்க அவளுக்கு பிடிக்காது. நான் கிஸ் பண்ணிருக்கேன் அவளை. நிறைய பேசுவா. ஒரு மலையாள வாசம் அப்படியே வீசும் பீச்ல. அதுக்கே காலினா ஒரு மணி கட்டி பிடிச்சு 1 மணி நேரம் உட்காந்துருக்கேன். அவ காலை தொட்டிருக்க. அவ பேரு ஜெசி. ஜெசி அவதான் இருக்காங்க ஒன்னும் என் வாழ்க்கையில. உங்ககிட்ட இருந்து போனதுக்கு அப்புறம் மூடன்ட்டு ஃபர்ஸ்ட் லவ் ஜெசி அவ்வளவு ஈஸியா போகாது. ஆனா அவளுக்கு நான் இல்ல. அவளுக்கு அவ அப்பா அம்மா ரொம்ப பிடிக்கும். தப்பா சொல்ல, நல்ல விஷயம் தான். எவ்வளவு பேர் அந்த மாதிரி இந்த காலத்துல இருக்காங்க. அவங்க என்ன ஒத்துக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு என்ன வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. கல்யாணம் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தாலும் என்ன வேணான்னு சொல்லிட்டு போயிட்டான்.